ஜீவா ஒய்ஃப் வந்து ஜீவாவோட பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். பையன் தான் எனக்கு ஷாக்கு. இப்படி பார்க்குறேன் நான், அந்த அளவுக்கு ஹைட்டு. அவங்க உடனே சொல்கிறாங்க, ஏய் உன்னை குழந்தையிலேருந்து தெரியும். நான் சொன்னேன் உங்கள் அப்பாவையே குழந்தையிலேருந்து தெரியல. ஏன்னா என்னோட 2வது படத்தில் வந்து ஜீவா வந்து கிருஷ்ணர் வேஷம் போட்டு சரத்குமார் சார் மேலே யானை படுற மாதிரி ஷார்ட்டில் நடிச்சிருப்பாப்புல. அப்போ இருந்து தெரியும். ஸோ இப்போல்லாம் வந்து படங்கள் எப்படி வருதுன்னா, சின்ன ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டு அதை வந்து ஸ்க்ரீன் பிளே டெல்லிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்தீங்கன்னா அந்த படம் வெற்றி அடையும். அந்த சூசகமெல்லாம் வந்து ஜீவா நல்லா இன்னைக்கு என்ன ட்ரெண்டில் இருக்குன்றது தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அப்படி ஒரு டைரக்டரையும் அப்படி ஒரு கதையும் செலக்ட் பண்ணி இதில் பண்ணியிருக்காரு. உண்மையாக தமிழ் சினிமாவோட டைம் சேஞ்ச் ஆயிருக்கு சார். அதாவது கடந்த வருடத்தில் வந்து முடியிறப்போ வந்து சிறையின் ஒரு படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. மிகப்பெரிய 25வது வருஷத்தில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. 26வது வருஷம் தொடக்கம் கூட வந்து பெரிய படங்கள்லாம் இல்லாமல் இந்த சின்ன படம், சின்னதாக ரவிக்குமார் சொன்ன மாதிரி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு சின்ன படம் வந்து இது வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. திரையரங்கங்கள் நல்லா இருந்தால் தமிழ் சினிமா நல்லா இருக்கும். திரையரங்கத்தில் என்ன வசூல் வருமோ அந்த வசூலுக்கு நீங்கள் படம் எடுங்க. மீதி வரதெல்லாம் லாபத்தில் வச்சுட்டு சம்பளத்தை வச்சு அவங்கவுங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்கேன். இந்த எவனையும் போய் யாரும் நிற்க வேண்டிய அவசியம் இருக்காதுங்கிறதுக்கு தான் இந்த படம் ஒரு உதாரணம். ஒன் டேக் ஆர்டிஸ்ட் ப்ரோ, யூ ஆர் சீரியஸ்லி. செகண்ட் டேக் இல்லை எடிட்டருக்கு எனக்கு. அப்பா ஆமாம் ப்ரோ, செகண்ட் டேக்கே இல்லை. ஏதாவது எடுக்கிறேன்னா ரொம்ப கஷ்டம். ரொம்ப சந்தோஷமான ஒரு விழா. அநேகமா அடுத்த படத்தினுடைய சக்ஸஸ் மீட்டில் வந்து இந்த ஸ்டேஜ் இந்த ஹோட்டல்லாம் பத்தாது, பெரிய கிரவுண்டில் தான் வைக்கணும். ஏன்னா இப்போவே பாதி தமிழ் இண்டஸ்ட்ரியாக வளைச்சி போட்டார் நம்ம கண்ணன் ரவி சார். அதாவது எப்படி ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டின்றது, நான் வந்து என் ஃபேமிலியோடு நான் துபாய் போயிருந்தேன். நான் என் சிஸ்டர் ஹஸ்பண்ட்ஸ் எல்லோரும். என்னை ஏர்போர்ட்டில் பார்த்தவங்க யாரோ வந்து அவருக்கு சொல்லி அவர் நம்பரை போட்டு அங்கே பிடிச்சி வாங்க ஒரே ஒரு லஞ்சுக்கு வாங்கன்னாரு. போனால் 168 வாங்க சாப்பாடு, சாப்பிடவே முடியல. அப்படி அவர் ஆனால் எதுவுமே சாப்பிட மாட்டார். இது நான் செஞ்சது, இது வந்து நான் ஸ்பெஷலாக என்னோடய மேற்பார்வையில் செஞ்சு இது சாப்பிட்டு பாருங்க அதை சாப்பிட்டு பாருங்க எல்லாத்தையும் சாப்பிட வச்சிருவார். அப்படி ஒரு ஏன்னா நம்ம தமிழர் உலகத்துக்கு சொல்லுவாங்கள்ல இந்த விருந்தோம்பல், இந்த விருந்தோம்பலில் அண்ணனை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அண்ணனை நம்ம ஜீவா படத்துக்கு வாழ்த்து வந்த அனைவருக்கும் என் குடும்பத்தின் சார்பாக நன்றி நன்றி நன்றி. சீமான்ஸ் உட்பட எல்லாரும் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜீவா ஒய்ஃப் வந்து ஜீவாவோட பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். பையன் தான் எனக்கு ஷாக்கு. இப்படி பார்க்குறேன் நான், அந்த அளவுக்கு ஹைட்டு. அவங்க உடனே சொல்கிறாங்க, ஏய் உன்னை குழந்தையிலேருந்து தெரியும். நான் சொன்னேன் உங்கள் அப்பாவையே குழந்தையிலேருந்து தெரியல. ஏன்னா என்னோட 2வது படத்தில் வந்து ஜீவா வந்து கிருஷ்ணர் வேஷம் போட்டு சரத்குமார் சார் மேலே யானை படுற மாதிரி ஷார்ட்டில் நடிச்சிருப்பாப்புல. அப்போ இருந்து தெரியும். ஸோ எங்கள் குடும்பத்து பையன் நான் சொன்னது காரணம் அதுதான். எனக்கு கொஞ்ச நாட்கள் வந்து வெற்றிகள் அமையாமல் இருந்தது. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு செகண்ட் ரவுண்டு. இந்த ரவுண்டில் ஒரு பெரிய கலை கட்டினோன்னு உங்களுடைய வாழ்த்துக்களோடு நான் அவரை வாழ்த்துறேன். மிகப்பெரிய வெற்றி அடையணும். நான் இந்த படம் வந்து ப்ரீமியர் கூப்பிட்டுருந்தாங்க, போயிருந்தேன், பார்த்தேன். நான் என் ஒய்ஃபு போயிருந்தோம். நான் முதல்ல எதிர்பார்க்காம ஏதோ ஒரு படம் சரி ஓகே நம்ம ஒருத்தர் கூப்பிட்றாங்க சரி மரியாதை கொடுத்துட்டு போகணுன்ட்டு போய் பார்த்தா எனக்கு வந்து படம் ஆரம்பித்தது தெரியல, இன்ட்ரோல் வந்தது தெரியல, முடிஞ்சது தெரியல, அப்படி போயிடுச்சு. 1 hour 55 minutes ஒன்று தான், 2 hours தான் படமே. பட் வந்து கான்செப்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட். இப்போ தான் நம்ம செல்வமணி சார்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போல்லாம் வந்து படங்கள் எப்படி வருதுன்னா, சின்ன ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டு அதை வந்து ஸ்க்ரீன் பிளே டெல்லிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்தீங்கன்னா அந்த படம் வெற்றி அடையும். அந்த சூசகமெல்லாம் வந்து ஜீவா நல்லா இன்றைக்கி என்ன ட்ரெண்டில் இருக்குன்றது தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அப்படி ஒரு டைரக்டரையும் அப்படி ஒரு கதையும் செலக்ட் பண்ணி இதில் பண்ணியிருக்காரு. அவரோட பண்ண அந்த அவருக்கு அந்த டைரக்டருக்கு வந்து 2வது படம்னு சொன்னாங்க. அது தெரியவே இல்லை. எல்லாருக்கிட்டையும் வேலை வாங்கினதுலேருந்து அந்த படத்தினுடைய தொய்வு இல்லாமல் எடுத்துகிட்டு போன விதம் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள் டைரக்டர் சார். அப்புறம் கண்ணன் ரவி சார் பற்றி அதுக்கு மேலே சார் சீக்கிரமே 1 by 1 நீங்கள் இனிமேல் துபாய்க்கு போக முடியாது. எவ்வளோ பூஜை இருக்குது, எவ்வளோ ரிலீஸ் இருக்குது, எவ்வளோ சக்ஸஸ் மீட்ஸ் இருக்குது, இதெல்லாம் அட்டன் பண்ணுறதுக்கு இல்லை.
ஏன்னா அவ்வளோ தமிழ் படங்கள் எடுத்துகிட்டு இருக்காரு. ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. எங்கள் குடும்பத்தில் நீங்களும் ஐக்கியமானதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் மென்மேலும் வளர வேண்டும். உங்கள் மனம் போல் எல்லாம் அமைய இறைவனை வேண்டி வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் சினிமாவோட புது வரவா நல்வரவா கண்ணன் ரவி வந்திருக்காங்க. உங்களுக்கு தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தின் சார்பில் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நீங்கள் நிறைய தொழிலாளர்களுக்கு வாழ்க்கை கொடுக்க போகிறீங்க. இன்றைக்கி ஏறக்குறைய பார்த்தா நிறைய டைரக்டர்ஸ் இங்கே வந்திருக்காங்க. இவங்க இவ்வளோ நாள் துபாயில் இருந்தாங்க, இப்போ இங்கே வந்திருக்காங்க. அதனால் இப்போ நீங்கள் நல்ல இடத்துல உட்காந்துருக்கீங்க. உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்க சௌத்ரி சார் ஒரு 50 டைரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணார். 100 இல்லை 50 டைரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். 100 படம் 50 டைரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. நீங்கள் பக்கத்தில் உட்காந்ததால் நிச்சயமாக நீங்களும் ஒரு 50 படம் குறையாமல் பண்ணுவீங்க. ஏன்னா இங்கே உட்காந்துருக்கும்போது சௌத்ரி சார் சொன்னார் டைம் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னு. உடனே சீமா ரொம்ப சந்தோஷமாக திரும்பினார். நாங்கள் டைம் சேஞ்ச் ஆகிடுச்சான்னு. இல்லைப்பா பையனோட டைம் சேஞ்ச் ஆகிருக்கு. உண்மையாக தமிழ் சினிமாவோட டைம் சேஞ்ச் ஆகிருக்கு சார். அதாவது கடந்த வருடத்தில் முடியிறப்போ சிறைன்னு ஒரு படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. மிகப்பெரிய 25வது வருஷத்தில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. 26வது வருஷம் தொடக்கம் கூட பெரிய படங்கள்லாம் இல்லாமல் இந்த சின்ன படம், சின்னதாக ரவிக்குமார் சொன்ன மாதிரி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு சின்ன படம் இது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. இது தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல தொடக்கம். அதுவும் கண்ணன் ரவி என்னென்னா பெரிய ஆர்டிஸ்ட், இதெல்லாம் முதல்ல கதையை சொல்லுங்கள், அது எனக்கு பிடிச்சிருந்தா நான் படம் பண்ணுறேன்னு சொல்கிறது. தமிழ் சினிமாவில் 30 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு தயாரிப்பாளர் கதையை கேட்டு கதை பிடிச்சா படம் பண்ணுறங்கிறது நீங்கள் சௌத்ரி சார் பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க. நிச்சயமாக இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா கண்டென்ட் தான் இன்றைக்கி சினிமாவை சரியான பாதை கொண்டு செல்லக்கூடிய விஷயம். ஆடியன்ஸ் நிறைய புளிச்சு போயிடுச்சு. அவங்களுக்கு ஸ்லோ மோஷனில், ஹை ஸ்பீடில், லோங்கில், ஐயங்களில் பார்த்து ஒரு சொன்ன மாதிரி டைரக்டர் ரவிக்குமார் சொன்ன மாதிரி ஒரு சின்ன கண்டென்ட் எடுத்துருக்கு. நான் கூட இந்த படம் பார்க்கும்போது இவ்வளோ இது எப்படி ஒரு கதையாக நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னு தெரியல. முதல்ல இதை ஒத்துக்கிட்டதுக்கே ஒரு பெரிய விஷயம். ஆனால் அந்த கதையை நிஷாந்த் நீங்கள் ரியலி யூ டன் அ கிரேட் ஜாப். அது ஒரு சீனும் ஒரு கேரக்டரும் அதுதான் இப்போ தமிழ் சினிமாவில் ஒரு புதுசான விஷயம். ஜீவாவுக்கு ஒரு ஹீரோயினே இல்லாமல் ஒரு கதையை கொண்டு போயிட்டு அழகாக ஏன்னா வழக்கமாக ஒரு ஜீவா ஒரு ஹீரோயின் சாங்கு டூயட் அப்படிலாம் இல்லாமல் ஒரு புதுசான ஒரு மாற்றி யோசித்து இந்த கதையை ஒரு சின்ன கதையை ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. உங்களால் ஒரு 50 டைரக்டர் வர போகிறாங்க சினிமாவுக்கு. அது ஏன்னா நீங்கள் கண்ணன் ரவிக்கு ஏற்கனவே அது குறைங்க, அது கொல்லுவரை குடிச்சிச்சு பண்ண. அது ஏற்கனவே அண்ணே சார் 10 படம் பண்ணணும், 20 படம் பண்ணணும்னு சொல்லிட்டே இருப்பார். இனிமேல் யார் நினச்சாலும், ஆண்டவனே நினச்சாலும் கண்ணன் ரவி 50 படம் இருக்கிறது யாரும் நிறுத்த முடியாது. அது தமிழ் சினிமாவுக்கும் எங்களுக்கு ஒரு நல்ல விஷயம். நிச்சயமாக தமிழ் சினிமா ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் தமிழ் சினிமாவில் எல்லாருமே என்னென்னா இப்போ உண்மையாகவே எங்களுக்கு ஒரு வருத்தமான இதுலேருந்து நாங்கள் மாற ஒரு நல்ல சுச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா நம்ம தமிழ் சினிமாவில் இனிமேல் வரும்போது நம்ம ரிலீஸ் தேதியை நாம் டிசைட் பண்ணுற மாதிரி ஒரு நிலைமை வந்தால் நல்லாயிருக்கும். நம்ம ரிலீஸ் தேதியை பாம்பேலையும் அமெரிக்காவிலும் டிசைட் பண்ணக்கூடிய ஒரு மோசமான நிலைமை வந்துடக்கூடாது. நீங்கள் இப்போ உங்களோட பட்ஜெட்டில் திரையரங்கம், ஓடிடி, சேட்டலைட்டு, எஃப்எம்எஸ்னு இல்லாததெல்லாம் கற்பனை பண்ணி 100 ரூபாய்க்கு எடுக்க வேண்டிய படத்தை 400, 500 ரூபாய்க்கு எடுத்து அவங்களாம் நம்ம படத்தை வாங்கின பிறகு ரிலீஸ் பண்ண நினச்சா இப்போ ஒரு 300, 400 படம் படம் ரெடியாகி நிற்குது. தயவுசெய்து திரையரங்கங்கள் நல்லா இருந்தால் தமிழ் சினிமா நல்லாயிருக்கும். திரையரங்கத்தில் என்ன வசூல் வருமோ அந்த வசூலுக்கு நீங்கள் படம் எடுங்க. மீதி வரதெல்லாம் லாபத்தில் வச்சுட்டு சம்பளத்தை வச்சு அவங்கவுங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்கேன். இந்த எவனையும் போய் யாரும் நிற்க வேண்டிய அவசியம் இருக்காதுங்கிறதுக்கு தான் இந்த படம் ஒரு உதாரணம். அதுதான் தமிழ் சினிமாவுக்கு ஒரு வளர்ச்சியாக இருக்கும். அதை எடுத்திங்கன்னா நல்ல கண்டென்ட் வரும். இப்போ நான் போய் 16 வயசில் கதையை எப்படி சொல்கிறது? இந்த கதையை இந்த கதையை ட்ரிபிள் கதையை போய் ஒருத்தர் சொல்கிறதுக்கு வேற ஒருத்தர்கிட்ட போய் சொன்னால் நிச்சயமாக அவரால் பிடிச்சிக்க முடியாது. சிறை மாதிரி படங்களோட கதையை யார்கிட்டையும் சொல்லி அதை விளங்க வைக்கவும் முடியாது. அப்போது தமிழ் கலாச்சாரத்தை, தமிழ் மொழியை நல்லா தெரிஞ்ச தயாரிப்பாளர் இருந்தால் மட்டும்தான் தமிழ் சினிமா நல்லா வளரும். அதர் லாங்குவேஜ் இங்கே வரக்கூடாதுன்னு நான் சொல்லலை. ஆனால் நம்மளுடைய கலாச்சாரத்தையும் மொழியும் தெரிஞ்சுக்கிற மாதிரியான தயாரிப்பாளர் வரணும். அந்த வகையில் ஒரு நல்ல வரவாக கண்ணன் ரவி வந்திருக்காரு. அவருடைய குணமும் அவருடைய பண்புக்கும் அவருடைய நட்புக்கும் நம்முடைய தமிழ் சினிமா அவருக்கு எப்பவும் கை கொடுக்கும். வாழ்க வாழ்க கண்ணன் ரவி, நிஷாந்த், தீபக் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னோட நன்றி. வெளியூர்ந்து இந்த மொழி தெரியாமல்
அந்த மொழியில் படம் பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் எனக்கு. அந்த அந்த சினிமாவை நம்பி ப்ரொடியூஸ் பண்ண கண்ணடிவி சார், ஜீவா ப்ரோ, என்னோட டீம் எல்லாருக்கும் என் வாழ்த்துக்கள். ரொம்ப தேங்க்ஸ். இந்த ட்ரிபிள் படம் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு படமாக நான் வச்சுருந்தது கேரளாவில் பண்ணுறதுக்கு. அங்கே அது முடியாமல் போயிட்டேன். நிறைய ஹீரோஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகி ஷூட்டுக்கு ஒரு 7 நாள் முன்னாடி எல்லாம் ஸ்டாப் ஆகி மூவி. அதுக்கப்புறம் தான் நான் ஃபேலிமி பண்ணது. ஸோ அதுக்கப்புறம் திரும்பி இங்கே வந்து இந்த படம் பண்ணதுக்கப்புறம் ஒரு பெரிய வெற்றியாகி வந்திருக்கு. ஸோ நான் ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். நிதேஷ், உங்களை கண்டிப்பாக கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. இந்த திரைப்படத்தில் பாலிடிக்ஸ் இருக்குது, ஃபேமிலி இருக்குது. பாலிடிக்ஸில் ஃபேமிலி இருக்குது, ஃபேமிலியில் பாலிடிக்ஸ் இருக்குது, காமெடி இருக்குது. இது ரொம்ப ரிஸ்கியான ஒரு காம்போன்னு தெரிஞ்சு தான் இறங்குனீங்களா, இல்லை ஐம் ப்ரிப்பேர்ட் ஃபார் எனிதிங்னு இறங்குனீங்களா? அது யூஸ்வலாக அந்த கான்ஃப்ளிக்டை ரைட் பண்ணி போகும்போது வந்துட்டுருக்கு, அவ்வளோதான். உங்களுக்கு கான்ஃப்ளிக்ட்னா ரொம்ப பிடிக்குமோ? கான்ஃப்ளிக்ட் ரொம்ப பிடிக்கும். அந்த கான்ஃப்ளிக்ட் தான் இவ்வளோ பெரிய சக்ஸஸாக இருக்குது. அந்த கான்ஃப்ளிக்ட்டுக்காக, அந்த தைரியத்துக்காகவே மிகப்பெரிய பாராட்டுக்கள். ஸோ இட் இஸ் அமேசிங். ஜீவா சார் இந்த மாதிரி ஒரு அமேசிங்கான ஃபிலிம், 23 years into the industry, and something very special about today, which I'll ask Jeeva sir. It is very, very special. But working with Jeeva sir, how was the experience? Nice. He is very chill and cool. ஒரு ஒரே வைபிள் தான் இருக்குது. இது ஆக்சுவலி இந்த ஸ்டோரி சொல்லும்போது ஜீவா சார் வந்து ஓகே, இதில் இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது, பட் ஓகே வி கேன் கோ ஃபார் த ஷூட். அந்த டெசிஷன் இல்லையா, நான் இதுக்கு முன்னாடி இருந்த ஹீரோஸ் எல்லாம் என்ன கன்ஃபியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் நான் இந்த மூவி பண்ணாத மாதிரி இந்த ஸ்கிரிப்டை நான் மாற்றி வச்சேன். ஸோ அவர் எடுத்த டெசிஷன் தான், கம் ஆன் கோ ஃபார் த ஷூட். தட்ஸ் இட். அதே மாதிரி கண்ணன் டிவி சார் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 minutes அந்த ஸ்டோரி நரேட் பண்ணி இருந்தார். அந்த வீடு வந்து அந்த பாயிண்ட், அந்த ப்ளாட் வந்தபோது சாரோட ஃபேஸ் சேஞ்ச். அப்போ வந்து ஓகே வி கேன் ஸ்டார்ட் த ஷூட், அந்த மாதிரி டிசிஷன் எடுத்தாச்சு. ஸோ இட்ஸ் எ பிக் திங். ஃபேண்டாஸ்டிக். ஜீவா சார் கிட்ட த்ரூ அவுட் த ஷூட்டிங் நீங்கள் சொல்லாத ஒரு விஷயம், ஆனால் இப்போ இந்த சக்ஸஸ் மீட்டில் சொல்லணும்னு ஆசைப்படுற விஷயம் தான், வாட் வுட் யூ லைக் டு டெல் ஹிம்? One take artist bro, you are. Seriously, second take illa editor ku enakku. அப்பா ஆமாம் ப்ரோ, செகண்ட் டேக்கே இல்லை. ஏதாவது எடுக்கிறேன்னா ரொம்ப கஷ்டம். நானும் எடிட்டரும் பார்த்துட்டு இருக்கேன், எல்லாமே அது ஆக்சுவலி ஷூட் முடிஞ்சு அப்போ ஓகே தான், பட் திரும்பி ஃபுட்டேஜ் பார்க்கும்போது இவர் இப்படிப்பட்ட ஆர்டிஸ்ட் எல்லாமே ஒரு டேக்கில் போயிருக்கு அந்த ஆள். Yes. One phenomenal artist that Tamil cinema truly adores and celebrates is Jeeva sir. Thank you so much, Nitish sir. Thank you very, very much.